இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் காதல்ல போய் விழுகிறாங்க, காதல் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு சபைக்கு போனா ஃபுல்லா காதல் கல்யாணம் தான். அதனாலேயே தெரிச்சு ஓடி வராங்க, மறுபடியும் அதே வலையில மாட்டிக்கொள்கிற காரியம் நடக்கிறது. ஆகவே அதுக்கு ஓடி வர்றதுனால தப்பிச்சிட முடியாது. இயேசுவை பிடித்துக்கிட்டாதான் தப்பிக்க முடியும். அல்லேலூயா. அந்த சபையில அது நடக்குது, இந்த சபையில காதல் பண்றாங்க, அந்த சபையில வரவங்க எல்லாம் 2 பொண்டாட்டிகள், அந்த சபையில போறவங்க எல்லாம் 3 பிள்ளை. அப்படி அதுக்காக அப்படி இன்னைக்கு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக சபையை விட்டு வரக்கூடாது. கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். அதுதான் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாதான் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. இல்லைன்னா எந்த இடத்துல இருந்தாலும் பாவம் உங்களை அணுகும். நீங்க சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் கர்த்தரை பிடிச்சுக்கல, கர்த்தரை பயம் இல்லைன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அது விசுவாசியா இருக்கலாம், அது ஊழியக்காரா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய பிஷப்பா கூட இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படல, கர்த்தருக்கு கீழ்ப்படியில, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கர்த்தரை கற்பனையின்படி நடக்கல, கட்டளையின்படி நடக்கலன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா தீங்கும், எல்லா பொல்லாப்பும், எல்லா நஷ்டமும், எல்லா கஷ்டமும், எல்லா அழிவும் நமக்கு வரும். துன்மார்க்கு நேடுகிறது தான் சன்மார்க்கனுக்கும். கடந்த வாரம் நம்ம என்ன செய்தி கேட்டோம்? நல்லோருக்கு பெய்யும் மழைதான் தீயோருக்கு. அதே போலதான் தீயோருக்கு வர்ற மரணம் தான் நமக்கு வரும். நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா, நம்ம பயந்து நடக்கலைன்னா தேசத்துக்கு வருகிற அழிவு நமக்கு வரும். நம்ம பயந்து இருப்போம்னா நோவாவு குடும்பத்தை காப்பாத்தின போல நம்மளை காப்பாற்றுவார். புரியுதுங்களா? இதுதான் சக்தி, இதுதான் வசனம். இதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதனால நல்லா செவி கொடுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம